ஷேக் அவர்கள் இங்கே ஃபைதுல் கதீருடைய ஒரு கிதாபில் இருந்து இந்த ஹதீஸுடைய விளக்கத்தை குறிப்பிடுறாங்க. உனக்கு முக்கியமான விஷயங்களுக்கான நேரத்தை காட்டிலும் என் வழிபாட்டுக்காக நேரம் ஒதுக்கு. அல்லாஹ் சொல்வது இந்த ஹதீஸுடைய கருத்து, உனக்கு என்னென்ன முக்கியமானதாக இருக்குதோ அதற்கு நீ கொடுக்குற நேரத்தை காட்டிலும் என்னோட இபாதத்துக்கு நேரத்தை கொடு. உன்னுடைய உணவு தேவைக்கும் உன்னுடைய ரிஸ்க் அதோடைய தேவைக்கும் உன் பொறுப்பில் உள்ளவருடைய உணவு தேவைக்கும் அதிகமாக சம்பாதிப்பதில் ஈடுபடாது. உன்னுடைய தேவையானாலும் உன்னுடைய பொறுப்பில் இருக்கிறது அதில் அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கு நீ மூழ்காதே. இவ்வாறு தான் மனிதன் அல்லாஹ் தஆலாவின் வழிபாட்டில் ஈடுபட வேண்டும். இபாதத்தில் எப்படி ஈடுபடுறது? அளவு தான், லிமிட்டு தான், தேவையை தான் பார்க்கணும். என்ன தேவை இதுதான் பார்க்கணும். இதை தாண்டி அதிகமாக போனால் அது உன்னுடைய தேவைங்கிற பேரில் நீ உன்னுடைய ரிஸ்க்குக்காக அல்லது உன்னுடைய குடும்பத்தோட ரிஸ்க்குக்காக நீ ரொம்ப அதிகமாக சம்பாதிக்க போனேன் என்றால் அதனுடைய விளைவு உனக்கு சிரமங்களும் சோதனைகளும் குழப்பங்களும் இந்த துன்யா உன்னை கட்டி போட்டு வைத்திருக்கக்கூடிய நெருக்கடிகளும் தான் இருக்குமே தவிர நீ அதிலிருந்து விடுதலை முடியாது. தனது உணவையும் தன் பொறுப்பில் உள்ளவருடைய உணவையும் இன்ன பிற அத்தியாவசியமான விஷயங்களையும் பெற்றுவிட்டால் அதன் பிறகு இன்னும் கூடுதலாக சம்பாதிப்பில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடாது. ஒருத்தருக்கு தனக்கு தேவையான அவர் ஒரு வேலை செய்கிறார், ஒரு தொழில் செய்கிறார், அவருக்கு ஒரு வருமானம் இருக்குது, மாதாந்திர வருமானம் அல்லது அவர் தினசரி வருமானம். அவர் இந்த வேலையை இன்னைக்கு ஹோட்டல் வச்சிருக்காரு, காலையில் டிஃபன் போடுவார், சம்பாதிச்சாரு, அன்னைக்கு அவருக்கு தேவையானது போதுச்சு. அதுக்கு பிறகு மாஷா அல்லாஹ் அவர் அடுத்த நாள் காலைக்கு திரும்ப ஒரு டிஃபன் போட்டால் போதும், அல்லது சாயங்காலம் தான் போட வேண்டியது இருக்கும். அப்படின்னா அந்த இடைப்பட்ட நேரத்தை அவர் திரும்ப போட்டு அல்லது முழுக்க அதிலேயே போகுதுன்னா அவர் அதில் எந்த லிமிட்டு தனக்கு தேவை அந்த லிமிட்டை முடிவு பண்ணணும். தன்னுடைய சூழ்நிலை வைத்து முடிவு பண்ணணும். தன்னுடைய தேவைகளை வைத்து அடிப்படை அத்தியாவசிய தேவையை வைத்து முடிவு பண்ணணும். சில இடத்துல கையேந்தி பவன் போடுவாங்க, காலை மட்டும் டிஃபன் போடுவாங்க. அவங்கள்ட்ட நல்லா இருக்கும் டிஃபன், மதியம் நீங்களே போட்டிங்கன்னா நல்லா இருக்குமே, உங்கள்கிட்டயே சாப்பிட்டுப்பேன்னு சொல்லுவோம். அவங்க சொன்னாங்க முடியாது, அது வேலை செய்ய முடியாது. நைட்டு போட முடியுமா? இல்லைங்க, அவ்வளோதான். 24 மணி நேரம் நாங்கள் சமைக்கிறதுக்கு அதுக்கு முதல்ல ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஏற்பாடு பண்ணணும், அதுக்கு மாவு அரைக்கணும். இப்போ காலை டிஃபனுக்கு நாங்கள் காலையில் 4 மணிலேருந்து வேலையை ஆரம்பிக்கிறோம் இப்படி சொல்லுவோம். அப்புறம் 11 மணி வரைக்கும் காலை டிஃபன் போகும். அதுக்கு ஒரு மதியம் அவ்வளோதான். அதுலேருந்து திரும்ப அப்படி தொடர வேண்டியதுதான். அடுத்து அதுக்கு சாம்பார் வை, என்னது சோறுக்கு வடிக்கணும், அப்புறம் இதுக்கு அதுக்கு அப்புறம் எல்லாம் செய்யணும், தொட்டுக்கு இது பண்ணணும். அதுலேயே அவ்வளோதான். இப்படி போச்சுன்னா என்ன ஆகும்? அடுத்து ஒரு மணி நேரம் கேப்பில் 12 மணி ஆனவனே மதியம் சாப்பிட்றதுக்கு ஆள் வந்துடுவான். அடுத்து அதில் போய் நல்லா சாப்பாடு நல்லா இருக்குது, நீங்கள் நைட்டு போட்டால் நல்லா இருக்கணும். என்ன ஆகும்? இது மதிய சாப்பாடு ஒரு 3 மணி வரைக்கும் போகுது அப்படின்னா அடுத்து நைட்டுக்குள்ளது அதுக்கு முன்னாடி டிஃபனு அது இது வெரைட்டிலாம் அவங்க செய்யணும்னு சொன்னால் அந்த கடையில் வேலை நடக்கணும்னா அவங்க அடுத்துலேருந்து கண்டிப்பாக அவங்களுக்கு எப்போ தூங்குறது? சரி, இதெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு சாப்பாடு எல்லாம் வேலை முடிஞ்சு ஒரு 10 மணி 11 மணிக்கு தான் எல்லாம் முடியுதுன்னா அடுத்து அவங்க போய் படுக்கிறதுக்கு அதுக்கு முன்னே அடுத்த நாளைக்கு எழணும்னா எப்படி ஆகும்? அப்போ ஆனால் வருமானம் இருக்கும், ஆனால் வாழ்க்கை என்ன ஆகும்? அப்போது அவங்களில் சிலர் இருப்பாங்க, நம்ம கேட்டால் இல்லைங்க இது போதும், இது நல்ல ஒரு வியாபாரம், இந்த ரொம்ப ஆசைப்பட்டோம்னா அவ்வளோதான், நம்முடைய ஆரோக்கியம் கெட்டுரும், தூக்கம் கெட்டுரும், நிம்மதி கெட்டுரும், இதுக்கு பின்னாடி கிடக்க வேண்டியது தான் அப்படிம்பாங்க. இது ஒரு சின்ன உதாரணம். சில மணி நேரங்கள் வேலைகள் செய்து அதன் மூலமாக தன்னுடைய தேவையை வருமானத்தை தேடிக்கொள்ளும். பெரிய உலமாக்கள் அப்படி தான் உருவாகி இருந்திருக்கிறாங்க. இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹி தஆலா ஒரு கடிகாரத்தை பழுது பார்க்கக்கூடியவராக தான் அவருடைய வாழ்க்கை ஆரம்பித்திருக்கிறது. வருமானத்துக்காக அவருடைய கடையை திறப்பார், அன்னைக்கு தன் தேவை அளவுக்கு சம்பாதிக்கிற அளவு தேவை நிறைவேறிடுச்சு அப்படின்னா அவரை கடையை ஷட்டரை இழுத்து மூடிட்டு போய் தாஹிரியா திமஷ்கில் இருக்கக்கூடிய நூலகத்தில் உட்கார்ந்து ஆய்வுக்கும் வாசிப்புக்கும் நிறைய நேரத்தை ஒதுக்கி கொள்வார். சில மணி நேரங்கள், சில நிமிடங்கள். அன்னைக்கு ஒரு கடிகாரம் 2 கடிகாரம் ஏதோ ரிப்பேர் பண்ணால் அதுக்கு வருமானம் வந்துருச்சு. இப்போ அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ரிஸ்க்குக்கு தேவையானது, குடும்பத்துக்கு தேவையானது கிடைச்சிச்சா, கடையை ஷட்டரை இழுத்தி மூடிடுவாங்களாம். அப்போ இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா நம்முடைய தேவையை முடிவு செய்யணும். நம்முடைய தேவை நம்மை முடிவு செய்யக்கூடாது. நம்மை முடிவு செய்யுது அப்படின்னா அதனுடைய தேவைக்கேற்ற மாதிரி. அப்போ உலகத்தில் பலரும் அந்த செல்வத்தோடு சம்மந்தப்பட்டவங்க நம்முடைய தேவையை அவங்க முடிவு பண்ணுவாங்க. இன்னைக்கு பல நேரத்தில் ஒருத்தர் ஒரு பெரிய கம்பெனி வச்சுருப்பார், அந்த கம்பெனி பிஸி ஆகிட்டே போகும். ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த கம்பெனியுடைய சர்வீஸ் அது இதுன்னு பலரும் அந்த கம்பெனி நாட வருவாங்க. அப்போ அந்த கம்பெனியுடைய மேனேஜர் எனக்காக பின்னாடி மக்கள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் இன்னும் பிஸி ஆகுவார். குறைஞ்சபட்சம் அந்த மாதிரி நேரத்தில்
அந்த வேலைகளை பகிர்ந்து ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி அது தான் இல்லாவிட்டாலும் அது நடந்து கொண்டிருக்குங்கிற அளவுக்கு ஒரு தெளிவான ரூட் அதுக்கு போடணும். ஆனால் பலர் என்ன செய்வாங்க, அதுல தாங்களே எல்லாத்தையும் அதைத்தான் பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிற நம்பிக்கையில் அதுக்கு அடிமையாகவே கிடப்பாங்க. பார்த்தா இவங்களை மற்றவங்கெல்லாம் இழுத்து பிடிச்சி வச்சிருப்பாங்க. இவரால் எதுவுமே செய்ய முடியாது. இவர் ஹஜ்ஜுக்கு போனால் என்ன ஆகுறது, நான் எவ்வளோ வேலை எல்லாம் ஜாம் ஆயிரும், இது நடக்கும், அவ்வளோதான், யாரும் என்ன நான் இல்லாட்டி அவ்வளோதான் பாங்க. சரி, நீங்கள் மௌத்தா போனால் என்ன பண்ணுவாங்க? மௌத்தா போனால் என்ன பண்ணுறது? அதுக்கு ஏதோ கேரண்டி இருக்குதா? இல்லை, ஆமாம் அது உண்மைதான், அதான் அப்படிமா. அப்போது இந்த மாதிரி காரணங்களை சொல்லி நம்மை முழுக்க மூழ்கடிக்க வைக்கிறதுல பலர் அலட்சியமாக இருந்து தன்னுடைய நேரங்களை காலத்தையும் முழுக்க அழித்துக் கொள்கிறார்கள் என்பதை இங்கே குறிப்பிடுறாங்க. இதன் மூலம் மனிதன் தனது இம்மை வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறான். அதாவது அதிகமாக முழுக்க முழுக்க சம்பாத்தியம் இதுக்காக ஒதுக்குவதன் மூலமா இந்த உலக வாழ்க்கையை தான் ஒரு மனிதன் கட்டி எழுப்புகிறான். ஆனால் தனது மறுமை வாழ்க்கையை இடித்து தள்ளுகிறான், நொறுக்கிடுறான். மிகவும் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், சிலரிடம் தங்கம் வெள்ளி நாணயங்கள் பல்லாயிரக்கணக்கில் இருக்கும், அவங்கள்ட்ட செல்வம் அவ்வளவு குவிந்து கிடக்கும். ஆனாலும் அவர் உலக வாழ்க்காக மிருக ஓட்டம் ஓடிக்கொண்டிருப்பார்கள். செல்வம் எக்கச்சக்கமா, சொத்துக்கள் நிறைய, பேங்க்ல நிறைய இருக்குது, நிறைய நகைகள் இருக்குது, மனைவி பிள்ளைகள் எல்லாருக்கும் நகைகள் நிறைய கொடுத்து, ஆனா உலக வாழ்க்கைக்காக ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஹெல்த் மெயின்டைன் பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி ஃபிட்னஸ் ஆலோசகர் ஒருத்தர் இருப்பார், டயட்டுக்கு ஒரு ஆலோசகர் இருப்பார். எல்லாரும் வந்து சுற்றி அவரை வந்து பூஸ்ட் பண்ணி அவருக்கு மோட்டிவேட் பண்ணுறதுக்கு வேற தனியாக செல்ஃப் பர்சனல் டெவலப்மெண்ட் பீப்புள் இருப்பாங்க. அவருக்குன்னே ஆலோசனை கவுன்சிலிங் கொடுக்குறவங்க இருப்பாங்க. அவர் டெஸ்ட் பண்ணுறதுக்கு தனியாக அதுக்குன்னு ஒரு ஃபேமிலி டாக்டர் இருப்பார். அவர் வந்து அப்பப்போ செக் பண்ணிட்டு இருப்பார். அப்பப்போ அவரை வந்து மெயின்டைன் பண்ண, அவருடைய உடல் எப்படி இருக்குது, அவருடைய ப்ரெஷர் எப்படி இருக்குது, அவருடைய சுகர் எதுவும் இருக்குதா, என்ன இருக்குது, எல்லாம் மெயின்டைன். இவர் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டு. எதில் ஃபோக்கஸ்? அவருடைய தொழில், அந்த உலகம், அதை ஃபோக்கஸ்ட் ஆகும். இதைத்தான் இந்த செல்ஃப் பர்சனல் டெவலப்மெண்ட் பீப்புள் இருக்கிறாங்கல்ல, இதுக்காக நிறைய கிராஷ் கோர்ஸ் எடுப்பாங்க, நிறைய மாஸ்டரி கோர்ஸ் எடுப்பாங்க. மாஸ்டரி, அதில் மாஸ்டர் ஆகி உலக இந்த துன்யாவை தேர்தல் மாஸ்டர் ஆக்கி உள்ளது. அப்படின்னு நான் மாஸ்டர், துன்யாவை தேர்தல் மாஸ்டர், சைத்தான் தான் மாஸ்டர். அதுலேயே முழுக்க இருக்கு. பார்த்தா அதுக்கு அவங்க சொல்லி தருவாங்க, இது டிப் 1, டிப் 2, டிப் 3, இது ஃபோக்கஸ் பண்ணுங்க, இதில் ட்ரையாங்கிள் வெர்ஷன், இதில் அந்த ஃபார்முலா, இந்த ஃபார்முலா எல்லாம் போட்டுக்கணும். எதுவுமே துன்யாவுக்கும் ஆகிறதுக்கு சம்மந்தமே இருக்காது. சரியா? தீனை எடுத்துக்கொண்ட துன்யாவுக்கு ஆகிறதுக்கு சம்மந்தப்படுத்தக்கூடிய பேலன்ஸ் இருக்கும். இவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி உள்ளவங்க, நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃபையும் உங்களுடைய ஃபேமிலி லைஃப்பையும் பேலன்ஸ் பண்ணணும் அப்படிம்பாங்க. சரி, எப்படி பேலன்ஸ் பண்ணுறது? நீங்கள் இதுக்குள்ளே இதெல்லாம் தரணும், இதுக்கு சிஸ்டம் உருவாக்கணும். அதே இடத்துல ஃபேமிலி லைஃபுக்கு தர்றது அப்படின்னா அந்த ஃபேமிலியோடு நீங்கள் சம்பாதித்து எப்படி என்ஜாய் பண்ணுறது, அதுக்கு அவங்களே அடுத்த ஆஃபர்ஸும் வச்சுருப்பாங்க. அதுக்கு நீங்கள் இந்த காரில் போகணும், அதில் இப்படி பண்ணணும், நீங்கள் இந்த மாதிரி இது வாங்குங்க, அந்த அடுத்த இது போங்க, அதுக்கான வீடுகள் இப்படி கட்டலாம், இப்படி கட்டலாம், உங்களை பார்க்கும், உலகம் பார்க்கும், உங்களை கூப்பிட்டு அந்த டாக் இந்த டாக்கெல்லாம் கொடுக்க சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஒரு தனியாக மூன் லைட்டில் நின்றுட்டு நடந்து போவீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது இது எப்படி இந்த உலகம் எப்படி இருக்குது? அதான் அவங்களுக்கு பேலன்ஸ். அவங்க உங்களுடைய ப்ரொஃபஷனல் என்னவோ அதுக்கும் உங்களுடைய ஃபேமிலி லைஃபுக்கும் பேலன்ஸ் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் இஸ்லாம் உங்களுடைய முழு துன்யாவுக்கும் ஆகிறதுக்கும் பேலன்ஸ் பண்ண சொல்லுது. ஏன்னா இங்கே நிலையாக நீங்கள் இருக்க போகிறதில்ல, அதுதான் ரீசன். நீங்கள் உண்மையாக இங்கேயே இருக்க போகிறதில்ல. அப்படி இருக்கும்போது பேலன்ஸ் பண்ணுறது புத்திசாலித்தனங்கிறது ஆகிறதுக்கு பேலன்ஸ் பண்ணுறது. ஒருத்தர் அங்கே தயாரிப்பு செய்யணும், அவன் தான் புத்திசாலி. தனக்கு முற்படுத்த வேண்டியதை முற்படுத்த வேண்டும், பிற்படுத்த வேண்டியது பிற்படுத்த வேண்டும், தள்ளி போட வேண்டியது தள்ளி போடணும். நீங்கள் எதையுமே தள்ளி போடாதீர்கள், எல்லாத்தையும் அத்தனைக்கும் ஆசைப்படுங்கள் அப்படிம்பாங்க இவங்க. எல்லாத்துக்கும் ஆசைப்படுங்க அப்படிம்பாங்க. அப்போது ஆகிரத்தை மறக்க வைப்பது தான் இந்த துன்யா மக்களுடைய ஒரே இலக்கு. நம்முடைய உலமா அஹ்லு சுன்னா அறிவுரை அது அல்ல. அஹ்லு சுன்னா உலமா அவங்க யாரையும் நம்ம இப்படி பார்க்கவே முடியாது. அவங்களிடம் போய் இந்த உலகத்தை கொண்டு போய் முன்னாடி வச்சா அற்பமாக வைப்பாங்க. ஏன்னா அற்பமாக தான் உலகம் பார்க்கப்பட்டிருக்குது, குர்ஆனில் ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்குது, வர்ணிக்கப்பட்டிருக்குது. அப்போ நம்முடைய இல்முக்கும் அமலுக்கும் தாவாவுக்கும் வாழ்க்கைக்கும் ஒரு நாசத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாதை தான் இந்த உலகத்தை அதிகமாக தேடிக்கொண்டு அதற்காக திட்டமிடுவது, அதிலேயே ஒருத்தர் அதை அடுத்தடுத்த வட்டத்தில் பெரிதுபடுத்தி விசாலப்படுத்தி கொண்டே போக வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்துவது. இதுல பல சிரமங்களுக்கு அவங்க தங்களை ஆளாக்கி கொண்டாங்க. அதற்கு அவங்களே இந்த உலகத்திலே மருந்து தேடிக்கொண்டே இருப்பார்கள்.
ஆகவே நிம்மதி இல்லாமல் இருப்பார்கள். இப்போ என்ன செய்வது? இப்போ ஷேக் சொல்றாங்க, பயனுள்ள கல்வி சார்ந்த உரைகளை, நல்ல ஹுத்பாக்களை, நல்ல நசீஹாக்களை, உபதேசங்களை நீங்கள் கூடுதலாக கேட்கலாம். கொஞ்சம் நேரம் அதிகமாக நீங்கள் இதுக்குன்னு ஒதுக்கி கொண்டீங்கன்னா, நீங்கள் அங்கே அது தேவையான அளவு கொடுத்துட்டு இங்கே மீதி நேரத்தை திட்டமிட்டீங்கன்னா நீங்கள் இதுக்காக நேரத்தை கொடுக்கலாம். அல்லது பலன்கள் நிறைந்த உங்களுடைய ஃபாயிதா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய புத்தகங்களை நீங்கள் படிக்கலாம். அதன் மூலம் உங்களுடைய ஆர்வத்தை அதிகப்படுத்தலாம். ஒருவர் அவர் கற்றுக்கொண்ட விஷயங்களின் மூலம் என்ன செய்தார் என்று கேட்கப்படும். அபு பர்ஸா ரலியல்லாஹு ஆரம்ப ஹதீஸ்ல படித்தோமே, அவர் நாளைக்கு அல்லாஹ்வோட மறுமையில கேட்கப்படுகிற கேள்வியில், நான் கால்கள் நகராத கேள்வியில வமாதா அமில ஃபீமா அலிம, எதை நீ அறிந்தாயோ அதை கொண்டு நீ என்ன செய்தாய் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு அப்போதுதான் பதில் சொல்லப்படும். இந்த மறுமையில் கேட்கப்படும் இந்த கேள்வி விஷயத்துல ரசூலுல்லாஹ் நமக்கு ஞாபகப்படுத்துவாங்க. அவை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு கல்வி குறித்தும் அல்லாஹ்வுக்கு முன்னிலையில் அதற்கு விசாரணை இருக்கிறது. நீ கேட்டுக்கொண்டதை கற்றுக்கொண்டதை அமல் செய்தீர்களா என்பதை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். அவை படிப்பது, கேட்பது, அறிந்து கொள்வது, அதை அதிகப்படுத்திக் கொள்வதன் மூலம் நீங்கள் அதனை பரிசீலனை செய்து எதை நம்ம செய்தோம் செய்யலை அதில் பாருங்க. இல்மை கற்றுக்கொள்வதை கொண்டு அமலை நீங்க பரப்புங்கள். உங்க அமலாக பரவ வேண்டும். அது உங்களிடம் பரவ வேண்டும், உங்களுடைய குடும்பத்தாரிடம் பரவ வேண்டும். படித்தது ஒன்று, வட்டி ஹராமுன்னு படிச்சுட்டு வட்டி கொடுக்கல் வாங்கல் சம்பாத்தியம் அதிலே ஒருத்தர் ஈடுபடக்கூடாது. ஒருத்தர் அவர் இதுதான் மார்க்கம் என்று படித்து விட்டு அந்த மார்க்கத்துக்கு முரணான காரியங்களில் மூழ்கக்கூடாது. ஒருத்தர் அந்நிய பெண்ணை பார்க்கக்கூடாது, பார்வை தாழ்த்த வேண்டும் என்று படிக்கிறார், இதுதான் மார்க்கம் என்று படிக்கிறார். ஆனால் ஒருத்தர் சினிமா பார்க்கிறார், பார்வையை தாழ்த்துவதில்லை, அந்நிய பெண்களை பார்க்கிறார், போனோகிராஃபி பார்க்கிறார் என்றால் அவருடைய ஈமான் என்னென்ன? அவருடைய இல்முக்கும் அமலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அவர் தன்னுடைய வாழ்க்கையை ஹராமிலே கழித்து கொண்டிருக்கிறார் இல்லையா? அப்போ இதையெல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும். அப்போ நாம் எதை கற்றுக்கொண்டோம் அதை அமல் செய்கிறோமா, அதில் கவனமாக இருக்கிறோமா? இல்லை என்பது பதிலாக இருந்தால் உடனே நம்முடைய நடத்தையை சீர்படுத்த வேண்டும். அதற்கு நம்மை உற்சாகம் ஏற்படுத்தக்கூடிய ஈமானிய உரைகளை அதிகமாக கேட்க வேண்டும். அதை விட்டுட்டு ஒருத்தர் அதை சரி செய்யாமலேயே ஒரு பாதையிலே போவது மிகவும் ஆபத்தானது என்று இந்த பாடத்தை நிறைவு செய்கிறார்.